ஆடவருக்கு உயிரே என்கிறது குறுந்தொகை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கிறது கொன்றை வேந்தன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்கிறார் நாமக்கல் கவிஞர். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்கிறார் தாராபாரதி. இக்கூற்றெல்லாம் தொழிலை குறிக்கின்றன. அனைவரும் தொழில் செய்கின்றோம். ஏன் கூடி தொழில் செய்ய வேண்டும்? தனிப்பட்ட வெற்றிக்கும் கூட்டு வெற்றிக்கும் அப்படி என்ன வேறுபாடு? வறுமையினால் சாக வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு காரணம் கூடி தொழில் செய்யாததால் என்பதை வாடி தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யா குற்றத்தால் என்று இழித்துரைக்கிறார் பாரதிதாசன். கூட்டுறவே நாட்டுயர்வு. தன்னலம் இல்லாமல் பொதுநலம் என்ற உணர்வோடு மக்கள் ஒன்றுபடும் போது சோதனைகள் நீங்கி சாதனைகள் நிச்சயம். அதனைத்தான் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே மெய்ஞானத்தின் வழி கூடி தொழில் செய் என்ற உத்தியை புகுத்தினான் பாரதி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்ற மதுரை சின்ன பிள்ளை களஞ்சியம் என்று 10 பேருடன் ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கு பல லட்சம் குடும்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் கூடி தொழில் செய்ததன் வெற்றி. கோயம்புத்தூரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என உலகறிய செய்ததில் கொடிசியாவிற்கு பெரும் பங்குண்டு. இன்டெக், டெக்ஸ்ஃபேர் போன்ற ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் ஒரே இடத்தில் கூடி உலகளாவிய வர்த்தக வாய்ப்புகளை பெற்று மூலப்பொருள், தொழில்நுட்பம், விற்பனையாளர், வாங்குபவர் என அனைவரும் கூடும் மாபெரும் களமாகவும் கூட்டு முயற்சியின் வெற்றி சின்னமாகவும் உள்ளது.